வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று கெசட் ஆஃபீஸில் எப்படி பெயர் மாற்றலாம் என்பதற்கான 3ஆம் பாகம் வீடியோவை பதிவு செய்கிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பிறப்பு கல்விச் சான்றிதழ் இல்லாதவர்கள் வயதினை நிரூபிக்க அரசு மருத்துவரிடம் உரிய சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் புகைப்படத்தை அதற்கென அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒட்டி மனுதாரர் சுய சான்றொப்பம் இட வேண்டும். அரசிதழ் நேரில் பெற விருப்பம் அளித்தவர்கள் அரசிதழ் பிரசுரிக்கப்பட்ட 5 நாட்களுக்குள் நேரில் வந்து அரசிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறினால் அரசிதழ் தபால் மூலம் உரிய நபருக்கு அனுப்பப்படும். தபால் மூலம் அனுப்பப்படும் அரசிதழ்கள் தபால் துறை மூலம் திரும்பப்படும் பட்சத்தில் அரசிதழ்கள் உரிய நபர்களுக்கு மீண்டும் தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது. இது போன்ற நிகழ்வுகளில் உரிய நபர்கள் 6 மாதங்களுக்குள் நேரில் வந்து தபால் துறை மூலம் திருப்பப்பட்ட அவர்களுக்கான அரசிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். சுவீகரம் தொடர்பாக பெயர் மாற்றம் செய்யும் பட்சத்தில் சுவீகரம் எடுத்துள்ள தந்தை மற்றும் தாயார் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்து படிவத்தில் உரிய இடத்தில் கையொப்பமிட வேண்டும். இணைக்க வேண்டிய ஆவணங்கள். இணைப்பு 1. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே வசிப்பவர்கள் பெயர் மாற்றம் செய்ய ஆதாரமாக பழைய பெயருக்கு உண்டான பிறப்புச் சான்றிதழ் நகல், கல்விச் சான்றிதழ் நகல், ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்க வேண்டும். வீட்டு விலாசத்திற்கு ஆதாரமாக உணவு பங்கீட்டு அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை நகல், கடவுச்சீட்டு நகல் ஆகியவற்றின் சுய சான்றொப்பமிட்ட நகல் இணைக்க வேண்டும். 2. பிற மாநிலத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு ஆதாரமாக பிறப்புச் சான்றிதழ் நகல், உணவு பங்கீட்டு அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை நகல், வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட இருப்பிடச் சான்று நகல் சுய சான்றொப்பமிட்டு இணைக்க வேண்டும். 3. சுவீகரம் தந்தை எடுத்து கொண்டு அதனால் பெயர் மாற்றம் செய்வோர் கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 1. சுவீகரம் தந்தை தாய் இருப்பின் அவர்கள் சுவீகரம் பதிவு செய்யப்பட்ட சுவீகரம் பத்திர நகலில் மனுதாரர் சுய சான்றொப்பம் இட வேண்டும். பிறப்புச் சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும். 2. சுவீகரம் கொடுக்கப்பட்ட மகன் மகளின் சுவீகரம் தந்தை தாய் இருவரும் காலம் தவறி இருப்பின் இதனை அரசு வெளியீட்டில் அறிவிக்கையாக மட்டுமே வெளியிட இயலும். இதற்கான ஆவணங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட சுவீகர பத்திர நகலில் மனுதாரர் சுய சான்றொப்பம் இட வேண்டும். பிறப்புச் சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும். 4. விவாகரத்து செய்து அதனால் பெயர் மாற்றம் செய்வோர் நீதிமன்ற தீர்ப்பின் நகலில் மனுதாரர் சுய சான்றொப்பமிட்டு இணைக்க வேண்டும். பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசிதழ் பெறும் முறை. விண்ணப்பதாரர்களுக்கு அவரது பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசிதழின் 5 நகல்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். கூடுதல் நகல்கள் தேவைப்படின் எழுத்து பொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்கத்தின் பண்டக பிரிவு அல்லது கிளை அலுவலகங்களில் விற்பனை பிரிவினை அணுகி இணையதள செலுத்து சீட்டினை வாயிலாக உரிய தொகையினை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். பெயர் மத மாற்றம் படிவத்தை இத்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெசட் ஆஃபீஸில் பிறப்புச் சான்றில் பெயர் மாற்றுவதற்கோ அது மதத்தை மாற்றுவதற்கோ நீங்கள் மாற்றம் செய்து கொள்வதற்காக செய்தித்தாளில் வரப்பட்ட அந்த லிங்க்கை இந்த வீடியோவில் லிங்க் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.